நிறைய பேருக்கு வந்து எரியும்னு நினைக்கிறேன் இந்த போஸ்டரை பார்த்து. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி ரியாக்ஷன். மக்களே, நான் வந்துட்டோம் மக்களே ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை. இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5 ஹவர் ஆயிடுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகும் போது நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் மக்களே. நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப வெறி ஏறிடுச்சு அந்த போஸ்டரை பார்த்து. வேற மாதிரி இருக்கும் மக்களே அந்த போஸ்டரை பார்க்குறதுக்கு. அப்படி என்ன போஸ்டர்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தளபதி அண்ணனோட 69வது படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு மக்களே. அதுதான் மக்களே. நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் வந்துட்டு அந்த போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. நான் வீட்டில் இருந்திருந்தேன், டக்குன்னு நான் ரியாக்ஷன் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் ரியாக்ஷன் பண்ண வந்துட்டேன் மக்களே. வேற மாதிரி இருக்கு அந்த போஸ்டரை பாருங்க. டைட்டில் தான் மக்களே ஒன்றும் வெறித்தனமா இருக்கு. என்ன டைட்டில்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜனநாயகன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. வேற மாதிரி மக்களே. அந்த போஸ்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தளபதி அண்ணன் வந்துட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டரே செம்மையாக இருக்குது. பின்னாடிலாம் அவ்வளோ மக்கள் வந்துட்டு கோச்சம் போடுறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த படம் வந்துட்டு பியூர் பொலிட்டிக்கல் கதையாக தான் வரப்போகுது. பார்க்கும் போதே தெரியுது மக்களே. வெறித்தனமாக இருக்குது அந்த போஸ்டரை பார்க்குறதுக்கு. குறிப்பாக தளபதி அண்ணனோட லுக்கை பாருங்க, பா வேற மாதிரி பாருங்க, வெறித்தனமாக இருக்காரு. நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் மக்களே. படம் வந்துட்டோன்னா நான் ஷோவை நான் பார்த்துருவேன். வேற லெவலில் வந்துட்டு நான் வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக சம்பவம் இருக்குது மக்களே. அது மட்டும் இல்லை மக்களே, செகண்ட் லுக்கும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது முடிஞ்சு அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னுக்கே என்னெல்லாம் வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும் தெரியும். என்னன்னா மக்களே, இந்த பகவந்த் கேசரி படம் இருக்குது பாருங்க, பாலையா சார் இருக்காரு பாருங்க, அவர் நடித்த ஒரு படம். அந்த படத்தை வந்துட்டு ரீமேக் தான் வந்து தளபதி வந்து பண்றாருன்னு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரு ரூமரா வந்து போய்கிட்டே இருந்துச்சு. அதை வச்சு ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எப்படின்னா, அந்த பாலையா சாரோட அந்த லுக் இருக்கும் பாருங்க, அதை வந்து எடுத்து தளபதி அண்ணன் நிற்கிற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. எனக்கே ரொம்ப வெறியாயிருச்சு. ஏன் அந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பகவந்த் கேசரி தான் அப்படிதான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடைசி படத்தை வந்துட்டு எப்படி வந்து பகவந்த் கேசரி படமா வந்து தளபதி அண்ணன் வந்து நடிப்பாருன்னு நான் அப்பயே நினைச்சேன். என்னையும் கொஞ்சம் நம்ப வச்சுட்டாங்க. கடைசியில் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, இது வந்துட்டு அந்த படம் மாதிரி இல்லை, இது வந்துட்டு பியூர் பொலிட்டிக்கல் கதை தான் மக்களே. வேற மாதிரி இருக்க போகுது. எதனால இந்த படம் நடிக்கிறாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ வந்துட்டு அரசியலில் வந்து பூந்துட்டாரு. அதனால ஒரு தாக்கமாக இருக்குமே, அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. அது பார்க்குறதுக்கே வெறித்தனமாக இருக்குது. அந்த லுக்கை பாருங்க மக்களே, வேற மாதிரி செமையாக இருக்காரு. அந்த போஸ்டே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஜனநாயகனோட அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி தான் நிற்கிறாரு தளபதி என்ன. கீழே வந்துட்டு மக்கள்லாம் வந்துட்டு கோஷம் போடுறாங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. வேற லெவலு. ஆனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப வருத்தம், இதுதான் கடைசி படம். அது சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் மாறியா இருக்கு. கடைசி படம், இதுக்கு மேலே தேட்டரில் பார்க்க முடியாது தளபதியை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களே தளபதி. நானாக வந்துட்டு கில்லி படத்துலேருந்து நான் வந்து தளபதி அண்ணன் ஃபேனாக இருக்கேன். தளபதி அண்ணனோட ஃபேனுக்கும் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன்னா கடைசி படம் அது பேசுனா வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் மாறி ஆயிரும். அதனால தான் நான் வந்துட்டு ரொம்பலாம் போகல. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் கடைசி ஃபர்ஸ்ட் லுக்குன்னு அது பார்க்குறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இங்கிட்டு சந்தோஷம் இருக்குது, இங்கே வந்து வருத்தமாக இருக்குது. ரெண்டுமே கலந்துருக்கு இந்த போஸ்டரை பார்க்கும்போது. எனக்கு என்ன சொல்கிறது தெரியல மக்களே. கடைசி போஸ்டர் பாருங்கள், இப்படி நிற்கிறாரு சிரிச்சுக்கிட்டு. இதுக்கு மேலே படம் வருமா வராதா தெரியல. 70வது வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வரணும்னு. ஆனால் தளபதி வந்து அரசியலில் வந்துட்டு முழுமையாக வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது பார்க்கும் போதே தெரியுது. அது நிறைய ஸ்பீச்செல்லாம் வந்து பேசுகிறாரு. ரீசனாக வந்துட்டு அந்த ஏர்போர்ட் இஷ்யூ ஒன்று வந்துச்சு பாருங்கள், அதை வந்து வேற லெவலில் வந்து பேசியிருந்தாரு. அந்த வீடியோ நான் பார்த்து ரியாக்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இன்னைக்குள்ளே நான் அந்த வீடியோ நான் போட்டுடுறேன். பாருங்கள், செம்மையாக இருக்கும் அந்த ஸ்பீச்சு. யார் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் மக்களே. தாறுமாறாக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. வேற லெவலில் சம்பவம் பண்ணுறாரு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக்கு இது வேற மாதிரி இருக்குது. எல்லாமே சம்பவமாக இருக்குது மக்களே. வினோத் சார் வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படி வரப்போகுது, என்ன மாதிரி கதையில் வரப்போகுது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இந்த போஸ்டர் பார்க்கும்போது இது வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் கதையாக வரலாம். ஆனால் கதை வேற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு தெரியல மக்களே. போலீஸாக இருக்கலாம், அதுவும் கூட நம்மளுக்கு தெரியல.
படம் பார்க்கும்போது தான் தெரியும். இல்லாட்டி இந்த படத்துலேருந்து டீசர் ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். தியேட்டரில் தளபதியை வரோம் கடைசியாக. அது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. பரவாயில்ல மக்களே, பரவாயில்ல. நம்ம இப்படி பார்க்கலாம் கூட அரசியலில் சம்பவம் பண்ணுவார், அதையே நம்ம பார்க்கலாம் மக்களே. இப்போ நம்ம வந்துட்டு செகண்ட் லுக்கை பார்த்துருவோம். ஓ வேற மாதிரி இந்த லுக்கு என் கண்ணு முன்னாடி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த போஸ்டரை செமையாக இருக்குது. செகண்ட் லுக்கு இது ஒன்றும் வேற மாதிரி இருக்குது மக்களே. நான் மேலே காட்டுறேன் பாருங்க. அந்த லுக்கு தான் மக்களே. கையில் வந்துட்டு சாட்டை இருக்குது. யார் அடிக்கிறாருன்னு தெரியல மக்களே. சம்பவம் இருக்குது. நிறைய பேருக்கு வந்துட்டு எரியும்னு நினைக்கிறேன் இந்த போஸ்டரை பார்த்து. நான் சீரியஸாக சொல்கிறேன் மக்களே, ஏன்னா அவ்வளோ ட்ரோல் வந்து பண்ணுறாங்க. அதனால நான் சொல்கிறேன், இந்த போஸ்டரை பார்த்து வேறு லெவலில் வந்து எரியும்னு நினைக்கிறேன். வேறு மாதிரி மக்களே. நானே இட்டால் அது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன்னா தளபதி நிற்கிறாரு, அது பக்கத்தில் வந்துட்டு அந்த எழுத்தா வந்து கொடுத்துருக்காங்க. இது எங்கே கேட்டிருப்பீங்கன்னு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்திருக்கோம். வரி நானே இட்டால் அது நடந்துரும் அப்படின்னு வந்து எம்ஜிஆர் சார் வந்து பாடுவார் பாருங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எம்ஜிஆர் சார் வந்து சாட்டையில் தான் அடிப்பார். அந்த இதை தான் வந்து இந்த போஸ்டரில் வந்து பண்ணியிருக்காங்க. வேற மாதிரி மக்களே, பார்க்குறதுக்கு வெறித்தனமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. அந்த சாட்டையில் அடி நிறைய பேர் வாங்க போகிறாங்க. ஒரு சிம்பாலிக்காக வந்து காட்டியிருக்காங்க இந்த போஸ்டரில் பார்க்கும்போது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. தளபதியோட லுக்கு வேற மாதிரி இருக்குது மக்களே. அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு பாருங்க. பார்க்குறதுக்கு பங்கமாக இருக்குது. ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணி தளபதி அண்ணன் வந்துட்டு அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி ஷாட்டை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு அடிக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து சிரிச்சுக்கிட்டு வந்துட்டு சாட்டையில் அடிக்கிறாரு மக்களே. அது செமையாக இருக்குது. பக்கத்தில் வந்துட்டு நாளை இட்டால் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க பாருங்க. அது நடந்துரும் அப்படிதான் மக்களே. சமூகம் இருக்குது 2026 அது சிம்பாலிக்காக வந்து காட்டுறாங்க பாருங்க. இந்த செகண்ட் லுக்கிலே மக்களே கண்டிப்பாக இது வந்து பொலிட்டிக்கலுக்கு அதை தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. வேற மாதிரி மக்களே, வேற மாதிரி. நான் வந்து பயந்துக்கிட்டு இருந்தேன் என்னன்னா, இந்த பகவந்த் கேசரி படம் இருக்கு பாருங்க, அதோட ரீமேக்குன்னு நான் பயந்துக்கிட்டு தான் இருந்தேன். கொஞ்ச நாளாக என்னைய வந்துட்டு நம்ப வச்சுட்டாங்க. அதனால நான் பயந்துக்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. கடைசியில் வந்துட்டு நடக்கவே இல்லை. இது வந்து ஒரு பியூர் பொலிட்டிக்கலுக்கு அதை தான் மக்களே. தளபதி என்ன எப்படி ரீமேக் படத்தை நடிப்பாருன்னு எனக்கு தெரியல மக்களே. நடிச்சிருக்காரு, ஆனால் வந்துட்டு அது ரொம்ப நாள் ஆச்சு மக்களே நடிச்சு. அப்போ வந்துட்டு ரீமேக் படம்லாம் நடிக்க மாட்டாரு, ஒரிஜினல் கதையாக தான் வந்து நடிக்கிறாரு மக்களே. அதனால இந்த படம் வரல. எனக்கு ரொம்ப திருப்தி. இது வந்து பொலிட்டிக்கல் கதை. எஸ் வினோத் சார் வந்து செம்மையாக சம்பவம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த போஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேர்ட் சிங்களுக்கு நான் ரொம்ப அவளோட எதிர்பார்க்குறேன். தேர்ட் சிங்கில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வேற மாதிரி விட்டுக்கிட்டு இருக்காங்க. KVN ப்ரொடக்ஷன் அவங்க தான் வந்துட்டு இந்த போஸ்டரில் விட்றாங்க மக்களே. வேற லெவலில் இருக்குது இந்த போஸ்டரும் பார்க்குறதுக்கு. சோப்பு கலராக இருக்குது. அந்த பேக்ரவுண்ட்லாம் பார்த்துருப்பீங்க, சோப்பு கலராக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ட்ரெண்டிங்காக போயிடும். இப்போ கூட ட்ரெண்டிங்காக தான் இருக்குது. சம்பவம் இருக்கே, பார்க்குறதுக்கே வெறித்தனமாக இருக்குது மக்களே. என்ன போஸ்டர் பாருங்க. இங்கிட்டு பார்த்தா வருத்தமாக இருக்குது, இங்கிட்டு பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. எதை காட்டுறது எனக்கே தெரியல மக்களே. எனக்கு கடைசி படம்னு சொல்கிறாங்க. படம் இதுக்கு மேலே வராது, இந்த போஸ்டரும் வராது, இதுக்கு மேலே இதோட முடிஞ்சிருச்சு. என்ன பேசுறது எனக்கே தெரியல. இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குது. போஸ்டர் விட்டுட்டாங்க. நான் வேறு மாதிரி தெளிவர் படம் போகிறேன். வெறித்தனம். கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த போஸ்டருக்காக தான் நான் இந்த வீடியோவே பண்ணேன். பார்க்காம எப்படி மக்களே, அதனால தான் எடுத்துகிட்டு வந்து போஸ்டர் ரியாக்ஷன் பண்ணிட்டோம். நிறைய பேருக்கு வந்துட்டு வயிறு எரிஞ்சிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இந்த படம் வந்து பகவந்த் கேசரி படம் இல்லையா. ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து பகவந்த் கேசரி படம், அந்த படம் இந்த படம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் வந்துட்டு பகவந்த் கேசரி படமும் இல்லை, எந்த படமும் இல்லை. இது வந்து அரசியல் படம். செம்மையாக இருந்துச்சு. நேத்தியாடி வந்துட்டு எஸ் வினோத் சார் வந்து கொடுத்துட்டாரு. இதே எனக்கு ஹாப்பி மக்களே. பார்க்குறதுக்கு கண்டிப்பாக டீசர் ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி வேறு அப்டேட் வந்து யூஸ் பண்ணால் நான் பார்த்துருவேன். கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணிடுவேன். அதனால தான் நான் வந்து ரியாக்ஷன் பண்ணிட்டேன். வேற மாதிரி கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. என்ன மாதிரி அது நடக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் 2026. அதுக்கு முன்னுக்கு இந்த படத்தில் என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. வேறு பாட்டெலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கும் நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். 2 போஸ்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போஸ்டர் உங்களுக்கு என்ன பிடிச்சது நம்ம காமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் மக்களே. நானும் பார்க்க போகிறேன். வேறு லெவலில் தளபதி பாருங்கப்பா, செம்ம. 2 லுக்கும் வேற மாதிரி. தேர்ட் சிங்கில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம்.
பார்ப்போம் மக்களே. எச்சுவின் சரி சம்பவம் பண்ணி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் மக்களே, வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நம்ம முடிச்சுக்கலாம் மக்களே இந்த ரியாக்ஷனை. உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்று நிறைய வீடியோ இதேமாரி நம்ம சேனலில் வரப்போது வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அந்த பெல்லை வந்து தட்டி விட்ருங்க. அந்த பெல்லை வந்து தட்டி விட்டால் தான் நம்ம வீடியோ வந்துட்டு உங்கள் ஃபோனில் வரோம். கண்டிப்பாக பண்ணிடுங்க மக்களே. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை மக்களே.